இப்போ எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்கும் பார்த்தா சோழந்தானில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அப்படியே அவங்களோட போய் குருவித்தூரில் போய் குளிக்க போகிறோம். அதான் இந்த விளாக்கில் இருக்கும். ஸோ எல்லோரும் வண்டி ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிறப்போ ரைடிங் க்ளவுஸ் இதெல்லாம் போட்டு சேஃப்டியாக ஓட்டிட்டு ஓகேவா. இனிமேல் நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஓகேவா. ஏன்னா ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுற வழியில் நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ இருக்கலான்னு இருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம சொந்தமாக நினைக்கிறேன்னா ஸோ இந்த விளாக் இன்றைக்கி இருக்கும்போது நம்ம மதுரைக்கு வந்த அன்றைக்கி எடுக்கிற விளாக் தான் இது. ஸோ இன்றைக்கி போய் குளிச்சுட்டு அப்படியே சாயங்காலம் போல் அப்படியே கொடைக்கானல் கிளம்பிடும் ஓகேவா. இதுக்கப்புறம் என்னால் வண்டி ஓட்ட முடியாது. எனக்கு கால் வந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு கேஸ். நிறைய காலை காட்டுறேன். அதனால் என் ஃப்ரெண்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ண வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடும். நான் வந்து பின்னாடி பிள்ளைனை உட்காந்துட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேபி கொடைக்கானல் போகிறப்போ வண்டி ஓட்ட முடிச்சுன்னா நான் ஓட்டுறேன் கேஸ். ஏன்னா நான் வந்து ரெஸ்ட்டு எடுக்கல கேஸ். ஏன்னா நான் வந்த பிளான் ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் என்ன ஒன்றும் தரல. அதான் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து டேப்லெட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு அப்படியே கொடைக்கானல் கிளம்பிடுவேன். நம்ம காலோட நிலைமை அவ்வளோதான். இப்போ இதுக்கு வேறு இப்போ போய் நாங்கள் போயிட்டு வந்து கொஞ்சம் காலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டு அப்படியே கொடைக்கானல் கிளம்பிடுவேன். A few moments later. vlog போடுங்க மானே அவ்வளவுதான். ஆமாங்க ரோசெல்லாம் சொல்லி நல்லா பாத்துக்கிறேன். நல்ல பொண்ணா பார்த்தேன். உன் நகைச்சி இருந்ததுக்கு எல்லாத்தையும் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன பண்ற, எனக்கு நீயும் வச்சிருந்தா வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஒன்டே காசை பிடிங்கி உன்னை மொட்டை அடிச்சு விட்டுருவேன். படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இருக்கிறவங்களுக்கே செலவு பண்ண முடியலையா? இதுல இவனுக்கு இன்னொரு தங்கச்சி வேணுமா? தங்கச்சி இருந்தா கண்டிப்பா நான் கல்யாணம் வச்சுருப்பேன். நல்லா பாத்துக்கிறியா? நல்லா பாத்துக்கிறியா? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்னை பாத்துக்கிட்டு மக்களே பார்த்து வர போது ஃப்ரெண்டாவே இருக்கட்டும். மாப்பிள்ளை இப்ப தோசை விட்டு கொடுக்க போறான் நம்மளுக்கு. மாப்பிள்ளை நல்ல தோசை விட்டுருக்க மாப்பிள்ளை ரவுண்டா. இது கூட ஒரு பையனா இருந்து பண்ணுனா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கல்யாணமே நடக்காது. மொட்டை பையனா நம்ம 3 பேரும் மொட்டை பையனுக்கு தான். நான் தோசை ஊற்றுவேன், சிக்கன் குழம்பு வைப்பேன், எல்லா வேலையும் பண்ணி பழகிட்டு வர வர சமைக்கவே தெரியாது. கண்டிப்பா நம்ம தான் சமைச்சு போடணும், வேற வழி இல்லை. அன்பார்ந்த பேச்சுலர்ஸ் மக்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுதல் கூட சொல்ல முடியாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு அட்வைஸ் கூட சொல்லலாம். நீங்க நினைக்கிறப்பல ஃப்ரெஷ்ஷாவே வரும் நினைக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். உங்க வீட்டுல எல்லா வீடியோ பார்க்காம பேருண்ணா பாப்பாங்கடா. அவங்க டிவில சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காடா வீட்டுல. ஓ பாரு, டிவியில பாக்குற அளவுக்கு மாப்பிள்ளை ஃப்ரீயா லைட்டு. மானே இந்த தோசை எனக்கு வரமாட்டேங்குது. இந்த வீடியோ கட் பண்ணி எப்படி நீ என்ன கொட்டல கொட்டை கம்ப்ளைண்ட் உண்மையிலே கொட்டலடா. சின்ன இதானடா. பையா இது ஜூஸே வர மாட்டேங்குது. நல்லா புரியுதா? தண்ணி மட்டும் தான் இருக்கும். மாப்பிள்ளை ஃபைனலாக எடுத்துட்டியா அந்த தோசையை? நம்மளுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் தான் மாப்பிள்ளை நம்ம எல்லாருக்குமே. ஏன் அப்படி? 2000 years later. ஓகே சார், நம்ம ஆல்ரெடி வந்து அணைப்பட்டி போயிருப்போம். அது வந்து நான் விளாக்லாம் எடுத்துருக்க மாட்டேன் அப்போ. அதனால் உங்களுக்கு இந்த வாட்டி நான் விளாக் எடுக்கிறதால அணைப்பட்டி போகிறோம். போயிட்டு அப்படியே அங்கே தான் நாங்கள் வந்து மதியம் சாப்பிட போகிறோம். இப்போ தோசை சாப்பிட்டேன், இருந்தாலும் மதிய சாப்பாடு இப்போயே சாப்பிட்றலாம் தான் போய்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா. ஸோ நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்களோட போகிறேன், அதனால் இது வந்து ஃபன்னாக இருக்குது. ஓகே சார், நான் போக கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வந்து போகிற வழி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல, முக்கியமாக கேமரா எடுத்துகிட்டு வரல. ஏன்னா கேமரா வந்து சார்ஜ் எடுத்து வீட்டில் நாங்கள் திடீர் பிளான் பண்ண தான் பைலனோட போகிறதுனால. பட் என் பைலனோட போய் விளாக் எடுத்தோம்னா இன்னொரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். அப்படியே ஜாலியாக கொண்டு போவாங்க. அதனால தான் இவங்களோட எடுத்துட்டு
இப்போ சாப்பிட்றதாங்க பண்ணு. இவனுக்குலாம் நீச்சல் தெரியும், நம்மளுக்கு நீச்சலே சுத்தமாக தெரியாது. நம்மளே இப்போ தண்ணிக்குள்ள உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதெல்லாம் போக கண்டு பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நீர் பாசன முறையில் தண்ணி அங்கே தான் யோசிப்பை போக போகிறோம். இங்கே தான் நான் அடிக்கடி வருவேன். சோளம் வந்தாலேருந்து இதுதான் பக்கத்தில் இருக்க. யோசிப்பை இப்போ இங்கே தான் சாப்பாடு ஆகிருக்கோம். இப்போ தான் இந்த சாப்பாடை போய் அணைப்பட்டியில் போய் சாப்பிட போகிறோம். அப்படியே தண்ணிக்கு உட்காந்துக்கிட்டு. இந்த கடைங்கிற பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அணைப்பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இருக்கும். இப்போ பரோட்டாலாம் 10 ரூபா தான். டேஸ்ட் எப்படின்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். உங்கள் மாப்பிள்ளைய பார்த்தீங்களா 2 பேர் சிக்கனாக பிரியாணி எனக்கு சரியாக தெரில. இல்லை மாப்பிள்ளை பே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் சாவி அந்த பாக்கெட்ல தான்டா இருக்கு. ஜிப்பு போட்டு தானே வச்சுங்க. ஜிப்பு போட்டு தான் இருக்கு. ஏன் என் ஹைட்டுக்குள்ள போயிட மாட்டேங்கல. ஏய் கையை பிடிச்சிக்கா. டேய் ஆளமே இல்லைங்க. அவனே போறானே. டேய் இங்க வாடா. இது இருக்குடா ப்ரோ. இது ஒன்று இருக்கு ப்ரோ. கண்ணு தெரியல. வா ப்ரோ. ஏய் இருடா முக்கியமானது. அவளான ஏறி வாடா. என்னங்களா இது இறங்கி. அவ்வளோதான். ஏய் இவ்வளவுதானே. இதுக்கு மேல ஆள் இல்ல. பசிய பாத்தீங்களா? பசியோட நீ ஹைட் தானடா. ஏய் அவளால. யோசப் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து குளிச்சிருக்கோம். பட் அப்போ வந்து நான் விளாக்லாம் எடுக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்க மாதிரினா குருவித்துறையில் தான் இருக்குது ப்ரோ. சித்தாவரமா? இது சித்தாவரங்க குருவித்துறை பக்கத்தில். விவசாயம் அவ்வளோதான். இப்போ சாப்பிட நடந்துட்டு இருக்கோம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு நடிப்பாண்டா. இவங்க எல்லாரும் டவுசரோட வந்துட்டாங்க. நான் மட்டும் ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்துட்டேன். இப்போ அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். என்னோட ஃபேவரட் பார்ட். அங்கே தான் எப்பயுமே உட்காருவோம். மக்களை இவங்க எப்பயுமே அங்கே தான் உட்காருவாங்க. ஆனால் இந்த வாட்டி மாற்றிட்டாங்க அந்த இடத்துல. அங்க போவாங்க திடீர்னு இங்க போவாங்க. ஏய் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியோ மட்டும் கட் பண்ணிட்டு வேற போட்டுருங்க. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. வேணாம் ப்ரோ, நீ சாப்பிடு ப்ரோ. இல்லடா ஒரு பாஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கேன். அதனாலே நம்ம நல்ல சக்தி மாதிரி கரெக்டாக பங்கு போயிருப்பானா சரவணன். இன்றைய பொழுது நான் இங்கே ஒரு வெறும் வெங்காயம் எடுக்கிறீங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிங்க அடுத்த தடவை. வந்தீங்கன்னா நண்பர்கள் நல்ல உனக்கு ஒன்று கொடுத்துருக்கல, அது கட்டவனுக்கு ஒரு நல்ல மனசு. கழட்டவே கூடாதுன்னு கட்டி கொடுத்துருக்கான். எப்படி வேணாலும் கழட்டி பாருங்க. நான் உனக்கு கழட்ட முன்னு தனியாக எடுத்து வச்சிட்டேன். பக்கத்தில் கடை வாங்கியிருக்கேன். நீங்கள் ஜாலனா கட்டுருக்கேன் கணக்காக பூரா தான் சரியா. நம்ம திங்க கூட தான் கட்டுறியான். அந்த ஆடுப்பா இங்க பாருங்க, எங்கிட்ட விட்டு எங்கிட்ட அவுக்குறது, விரல தொங்கு ஆடுது. இங்கே அப்படிதான்டா இருக்குது. ஐயோ ஐயோ.
நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அவங்க கூட குளிக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஆச்சு நம்மளை நோக்கி தரான். நம்மளை நோக்கில பாண்டாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். மாப்பிள்ள உன்னையே நோக்கி தரான். அக்கால இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை பார்த்துருக்கீங்களா? நானே இப்போதான் பார்க்குறேன். கேம்பா ஐபிஎல் வரும்போது ஃபேமஸ் ஆயிடுச்சுடா. ஆனால் 15 இயர்ஸ் போட்டிருக்கேன். நான் இப்போ தான்டா பார்க்குறேன். வடக்கன்ஸ் கலர் போல கைஸ். அப்போ அழகா இருக்கான். One eternity later. ஏய் இங்க பாருங்க பவர். ஜோசப்பே நம்ம கூட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. நம்மளும் போய் நானும் பாண்டா போய் இதெல்லாம் வச்சுட்டு இந்த விளாட போகிறோம். எந்திரிப்பா. நான் போறேன். நீ மட்டும் தனியா இருக்கு. ஆன் பண்ணியா? பாரு என்னடா மைடி ஆன் பண்ணிட்டேன் மாப்ள. தூக்கி போடுங்க. தூக்கலாம் மாப்ள அவனை. ஐயோ ஐயோ ரெடிடா. இப்போ தாடா மொத்த சொல்லால ஸ்பாட்ல போட்டேன். அண்ணா மொத்த சொல்லால நிப்பாட்டிட்டு வராங்க. ப்ரோ நாங்க நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே தாங்க ஐபோன் தாட்டினோட வாட்டர் இது டெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ஐபோன் 13 வந்து வாட்டர் டெஸ்ட்டாக இருக்கு போது நினைக்கிறேன். இது போல ஐபோன் 13 தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். தூக்குங்கடா பாண்டாவ. அக்காலே என் பள்ளியில் பார்த்தீங்களா யோசனை பாம்பை ரெட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் போயிட்டு இருக்கு. தெரியுதான் தெரியுது கேமராவில். அதில் போது வருங்க. அப்படியே ஆஃப் ஆங்கிள் ஒரு போட்டோ அடிப்பேன் அவனை. ப்ரோ அவங்க பிசி பிளேயர் ப்ரோ பார்த்து நின்று அடிக்க. அதெல்லாம் நம்மளுக்கு வரும்போது ஓடுவேன். சரியா ஓகேடா ஆப்ல
சரின்னு சொல்றான் அவனுக்கு சரின்னு சொல்லி சொல்லடா இப்ப இந்த வீடியோ பாரு நான் வேற சாரமடா சிப்பாட்டு வச்சுக்கலாம் ஏதோ லவ் ஃபீல் இருக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டேன் ஓடியா ஆன் பண்ணிட்டேன் சத்தியம் அங்க குதிக்க இங்க குதிக்க கூடாது என்ன பண்ற வாடா வாடா நீ ஏடா பயப்படுற டேய் வாடா நல்லா இருந்துடா அந்த பிள்ளை வாடா வாடா பண்ணி முஞ்சி வாயா ஏய் எவ்வளோ வேணாண்டா நான் இன்னும் க்ளோஸ் போடா உனக்கு கல்யாணம் ஆகுதுடா அப்புறம் ஏய் வேணாண்டா அப்ப தவுடா ஓடிக்கிறீங்க ஐயோ போச்சே காவடா டேய் எந்திரி இருடா வா 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 டூ தான்டா சொன்னேன் சரி போங்க ஐயா ஆ வா 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 ஐல ஐல அப்படியே எல்லாம் உள்ள போகுமா 1 2 நான் கேமரா தெரியுமா இப்போ தடவி விட்டா கட்சி விட்டுற மாட்டேன் அவன் போட்டானா யூடியூப்ல போய் பார்த்து கட் பண்ணி தருவேன் ஏய் அவன் அதே யூடியூப்ல போடுவான்டா நீ வேற கிழிச்சு விடா போறதியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு முடிச்சாச்சு இப்போ எல்லாரும் தொண்டை கட்டிக்கிருச்சு இங்கே பாருங்க குடிச்சு எல்லாரும் மூஞ்சி நீத்தான் போன தீபாவளி குடிச்சிங்க இந்த தீபாவளி குளிச்ச மாதிரி இருக்காங்க இங்கே ஒருத்தன் ஏதோ ட்ரெஸ் மாற்றிக்கிறியாம இருக்கு பெல்லுக்குள்ளேருந்து கை எடுக்கிறேன் ஓகே சார் அவ்வளோதான் குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ பயில கிளம்பிட்டாங்க. இப்போ பாண்டா ரெடி ஆனதுக்கப்புறம் நானும் பாண்டா அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொருத்தர் இறக்கிட்டு அப்படியே நம்ம வந்து பாண்டா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் நைட்டு தான் மேபி நீங்கள் நைட்டு கொடைக்கானல் கிளம்புவோம். நைட்டு கிளம்புற மாதிரி இருந்தால் கொடைக்கானல் சீரிஸ் விளாக் வந்து போகிறது வராது. ஏன்னா நைட்டு வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து கொடைக்கானல் போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். பட் மார்னிங் போகிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு கொடைக்கானல் வீடியோ வந்து காலையிலே எடுக்கிறேன். ஓகேவா? லவ் யூ. ஸோ பாய். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகான சன் செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சன் செட் தானா? ஆமாம். அழகாக 2 மலைக்கு நடுவில் சூரியனுக்குள்ளே போயிட்டாரு. இப்போ லைட்டாக தான் தெரியுறாரு. ஓகே சார், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து தங்கச்சீட்டுக்கெலாம் போலங்க. டேரெக்டாக வந்து திருப்பி சுற்றி செக்கானத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் திருவித்தரையில் உள்ள சித்தாதிபுரத்தில் போய் குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணியிருப்போம். எல்லாம் 2 பேர் போய் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிறப்ப ரைடிங் கிளாஸ் ஜாக்கெட்டில் மட்டும் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து டால் நோட்டிஸ் முடிச்சுங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக காட்டும். லவ் யூ கைஸ். பாய். நம்ம சாதுமாங்க நிற்கிறான். நம்ம ஊரில் ஏசியில் உட்காந்துருக்கோம். இந்த காமாட்சி பேக்கரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே ரைடு போகிறது தான். ஸோ இதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி எக்ஸ்ட்ரீம் வச்சுருந்த மெயின் ரீசனு என்னென்னா லைட்டாக கையிடுவேன்.
இப்போ நான் எங்கெல்லாம் ஆஃப் ரோட்லாம் போகலாங்க, சும்மா குளிக்க தான் போயிட்டு வந்தேன் சோழம் இருந்தாலும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அழுக்காயிருச்சு வருங்க இது ஃபுல்லாக. இது இப்போ டேரெக்டாக வந்து சேக்கப் சார்கிட்ட தான் கைஸ் போகுது. எனக்கு இதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்படி ஒரு வாட்டி ஆகி தான் நம்ம சேக்கப் சாரே மாற்றணும். பட் இன்னொரு வாட்டி இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகுது. இந்த வாட்டி பண்ணால் ஓன் காசு தான் பண்ணுற மாதிரி வரும். தெரியுது, அது ஃபுல்லாக எனக்கு காலியாகிடுது. இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுங்க.